இட்லி தோசைக்கு எப்பவுமே சட்னி சாம்பார் வைக்காமல் ஒரு நாள் இந்த மாதிரி கொங்கு ஸ்டைல் புளிச்சட்னி ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. மண் சட்டியில் செய்யும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நார்மல் பேன்லேயே செய்யலாம். மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதோட 3 பல் பூண்டுமே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். புளிச்சட்னி பொறுத்த வரைக்கும் நல்லா பழுத்த பழமாக போட்டால் தான் சட்னி டேஸ்ட் கொடுக்கும். பழுத்த 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. கடைசியாக துருவின தேங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம்னா புளிச்சட்னி ரெடி. இட்லி தோசை பணியாரம் இது எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். டெய்லியும் சாம்பார் சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.